ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்க்கார் கிச்சன். இப்போ வந்து சிக்கன் பால் வச்சு நாங்கள் வந்து பிரியாணி செஞ்சுருக்கோம். இதில் வந்து ஃப்ரை பண்ணாமலே டைரெக்டாக சிக்கன் பால் வந்து கிரேவியில் குக் பண்ணி செஞ்சுருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது, ஷேப்பாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம். சிக்கன் பால்ஸ் இப்போ வந்து நம்ம சிக்கன் கறி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. அந்த சிக்கன் பால்ஸ் வந்து செய்ய போகிறோம் கிரைண்ட் பண்ணி. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணணும் பொட்டேட்டோவை. 1/4 கிலோ சிக்கனுக்கு 50 கிராம் ஆனியன் வந்து சாப்டு பண்ணி யூஸ் பண்ணணும். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். 1/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் தண்ணியில் 1/2 hour ஊறணும். இந்த மாதிரி ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ண ஆனியன் வச்சு எல்லாமே போட்டு கிரைண்ட் பண்ணணும். ஃப்ரை பண்ண ஆனியனும் இந்த மசாலாவும் போட்டு கிரைண்ட் பண்ணிடணும். கர்டு 1 கப், ஸ்பூன் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மசாலா 1/2 ஸ்பூன், மசாலா 3 ஸ்பூன், சிலிண்டர் 1/2 ஸ்பூன். இது கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பிட் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி எல்லா மசாலாவும் போட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து க்ரீன் கலர், ரெட் கலர், ஆரஞ்சு கலர். இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் ஃபுட் கலர் வந்து பாயில் பொட்டேட்டோவில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கு, ஏலக்காய், அப்புறம் பிரியாணி லீஃப் வந்து ஃப்ரை பண்ண ஆயிலில் வந்து ஆட் பண்ணணும். கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் வந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பச்சை வாசனை போனது பிறகு இந்த கிரைண்ட் பண்ண பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். இந்த கிரைண்ட் பண்ண பேஸ்ட் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் குக் பண்ணிக்கோங்க. பாயில் ஆகிடுச்சு. இப்போ வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். டேஸ்ட் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா மசாலாவும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் ஆகிருக்கு. ஹை ஃப்ளேமில் வச்சு மட்டன் பால்ஸ் வந்து இந்த மசாலாவில் ஆட் பண்ணணும். சிம்மில் வச்சுட்டு லைட்டாக கிண்டி விடுங்க. இந்த பால்ஸ் வந்து உடையாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து சிக்கன் பாலை வந்து ஃப்ரை பண்ணாமல் டேரெக்டாக அப்படியே போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரை பண்ணி கூட அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் குக் பண்ணி விட்டுருங்க. 80% நல்லா குக் ஆகிடுச்சு. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பால் வந்து இப்படி திருப்பி விட்டுக்கணும். கறி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 80% ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. ரெடி ஆகிடுச்சு. வாங்க பிரியாணி செய்யலாம். இந்த மாதிரி ஒரு வெசல் வச்சுக்கோங்க பிரியாணிக்கு. ஃபஸ்ட்டு 2 கரண்டி ரைஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மட்டன் பால் வந்து இதில் ஆட் பண்ணணும். கொரியண்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் போட்டுக்கோங்க. கீ ஆட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க சிக்கன் பால்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ண இந்த 3 பொட்டேட்டோ வந்து இதில் ஆட் பண்ணணும். வடிகட்டின தண்ணி வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணணும். கலர் வந்து நடுவில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வேஸ்ட்டு தவா வந்து கீழே வச்சுட்டு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். அப்புறம் தம்க்கு வந்து 25 மினிட்ஸ் சிம்மில் வைக்கணும். 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. நாங்கள் வந்து 1/4 கிலோ சிக்கன் வச்சு இது எல்லாம் செஞ்சோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.